வணக்கம் மக்களே. நேத்து சிவாவோட எவிக்ஷனை யாரும் எதிர்பார்க்கல. அவர் வீட்ட விட்டு கிளம்பும்போது அருண் அவரையும் மீறி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க பாண்டிங் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சிவா வீட்ட விட்டு கிளம்பும்போது பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தன்னோட கதையை சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்ன அவரோட ரியல் ஸ்டோரி. சின்ன வயசுல இருந்தே ஒரு அப்பாவோட அன்புனா எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி கட்டத்துல தான் நானும் எங்கம்மாவும் தனியா ஒரு பிளாட் எடுத்து தங்கிட்டு இருந்தோம். எங்கம்மா ஒரு 25, 27 இயர்ஸ் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்க. ஒரு நாள் டாக்டர் வந்து அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், அவங்களுக்கு உடனே டயாலிசிஸ் பண்ணணும். இது கேன்சர் பேஷண்ட்டுக்கு கீமோதெரபி பண்ணுற மாதிரி தான் சொன்னார். இந்த மாதிரி நேரத்தில் எனக்குள்ள என் லைஃப்குள்ளே வந்தவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வைஃப் சுஜாவரணி. ஒரு நாள் எங்கம்மா என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை சுஜாவை மட்டும் கைவிட்டுறாதுன்னு. அடுத்த நாள் என்ன உள்ளே கூப்பிடுறாங்க. ஒரு நர்ஸ் எங்கம்மா நெஞ்சில் கை வச்சு அழுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர் போயிடுச்சு. என்னோட கண்ணு முன்னாடியே எங்கம்மாவை எடுத்துட்டு போறாங்க. எல்லாமே நடக்குது. இப்படி இருந்த ஒரு கட்டத்துல தான் எனக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி என்ன மீட்டெடுத்தாங்க சுஜாவரணி. அப்பதான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்க்கும்போது எங்கம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. அந்த குழந்தையோட சிரிப்பு எங்கம்மாவை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இப்போ நான் ஒரு ப்ரவுட் ஃபாதர், ப்ரவுட் ஹஸ்பண்ட். இன்னைக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சொந்த காலில் தான் நிற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்குற எங்கப்பாவுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ப்ரௌடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு அவர் தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. அருண்லாம் லைட்டாக கண் கலங்கிட்டாரு. சிவா போகிறதால அதிகமாக வருத்தப்பட்டது அவர் தான்.